பாபநாசம் அருகே மின் கம்பத்தை முறித்துக் கொண்டு கடையில் புகுந்த டேங்கர் லாரி. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சாலியமங்கலம் மெயின் ரோடு பாபநாசம் அருகே வடக்கு நாயகன்பேட்டை மெயின் ரோட்டில் மதுரையில் இருந்து கும்பகோணத்திற்கு புதிதாக டேங்கர் லாரி வந்து கொண்டிருந்தது. வடக்கு நாயகன்பேட்டை வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி அருகில் இருந்த பழைய இரும்பு கடை மற்றும் மின்சார கம்பங்கள் மீது மோதியது. இதில் படுகாயம் அடைந்த ஓட்டுநர் மற்றும் 2 கிளீனர்கள் ஆகியோரை அருகில் உள்ள பொதுமக்கள் பாபநாசம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்ற பின்னர் கும்பகோணத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்த பாபநாசம் மின்சாரத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தினை நேரில் ஆய்வு செய்து சேதங்கள் குறித்த விசாரணை நடத்துகின்றனர். மேலும் இச்சம்பவம் குறித்த தகவல் அறிந்த பாபநாசம் காவல்துறையினர் சம்பவ இடத்தினை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா.